ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 வருடங்களுக்கு முன்பாக 4 பேரை மட்டும் வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அநேக குடும்பங்கள் இதில் இணைந்து தேவனை துதித்து கொண்டு வருகிறார்கள். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாக 10 மிஷனரிகளையும் 17 ஆதிவாசி மாணவர்களையும் தாங்குவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் கூட தாங்குவதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவினை அநேகர் தங்களது ஜெபங்களினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி கொண்டு வருகிறீர்கள். இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் இந்த ஆராதனையை ஜெபத்தோடு தொடங்குவோம். ஜெபம். எங்களை அழகுடந்து நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மறுபடியுமா இந்த பெதஸ்தா ஐக்கியம் மூலமாய் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், கர்த்தர் கொடுத்த நல்ல ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்களை கரம் பிடித்த கர்த்தருடைய கரத்திற்குள்ள எங்கள் கூடுகை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் விரும்பாத ஆண்டவரே எல்லா அசுசியான காரியங்களையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களின் மகிமைப்படும்படியாய், கர்த்தர் ஆண்டவரே நீர் அக்கினி மெதிலாய் எங்களை சுற்றிலும் இருக்கிற நல்ல ஆண்டவரே எங்களில் மகிமைப்படுகிற கர்த்தராய் வரும்படியாய், கர்த்தர் எங்கள் பாடல் வேலை ஆண்டவரே, எங்கள் ஆராதனை வேலை, எங்கள் ஜெப வேலை, எங்கள் செய்தி வேலை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் உம்முடைய ஆளுகையின் கரத்திற்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு விசையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் எங்களில் மகிமைப்படும்படியான காரியம் செயல்பட ஆண்டவரே, எங்களில் நீர் விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் காணும்படும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளின் கூடிய கர்த்தர் மகிமைப்படுத்தி ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மகிமையாக நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாய், எங்களை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாய் உடைய ஆளுகையின் கரத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் கூடுகையை கர்த்தருடைய வல்ல கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எங்களை ஆசீர்வதிக்கிற முடியும். ஆண்டவரே, எந்த மனுஷனும் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாய் அந்த ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்தி ஆண்டவரே மகிமையான அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் கூடுகையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல மறுபடியும் உம்முடைய ஆளுகையின் கரத்திற்குள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 58 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை. ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவர் கடந்த அந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என்னோடு கூட இணைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துக்கு நம்ம பிரவேசித்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்து வந்த நாட்கள் முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள் நம் கேள்விப்பட்டாலும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாத்து வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் அநேகர் என்னோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திலே கரம் கோர்த்து இருக்கிறீர்கள். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுடைய உதாரணமான காணிக்கையில் அந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நான் விசேஷமாய் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை எனக்கு முன்பாய் கொண்டு வந்தார். நாம் வாசித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டது போல ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை வாக்குத்தத்தமாய் என் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியன் என்னோடு கூட இடைபெடத் துவங்கினார். கர்த்தரினோடு பேசின வார்த்தை, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் என்னோடு கூட இடைபெடத் துவங்கினார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, மகா வறட்சியான காலங்களில் அவர் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறாராம். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே பயங்கரமான சூழ்நிலைகளிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை தினத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அநேக பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் மரித்து போகிறது நாம் கேள்விப்படுகிறோம். நமக்குள்ளாய் ஒரு பயம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்கா பிரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடந்து வந்த பாதைகளிலே ஒருவேளை வனாந்தரத்தின் வழியாய் நெருக்கத்தின் வழியாய் நம்ம கடந்து வந்திருக்கலாம்.
கண்ணீரோடு துக்கத்தோடு நம் வெட்கத்தோடு தலை கவிழ்ந்து நாம் வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருக்க போகிறீர்கள். ஒருவேளை வற்றாத நீங்கள் யோசித்து பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா, அந்த வற்றாத நீரூற்று, அந்த நீரூற்று பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும் அல்லவா? அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை இந்த வேதத்தின் வழியாய் அறிந்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்கினேன். வேதம் சொல்லுகிறது எப்படியா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 10-11 சொல்லுகிறது பாருங்க, நித்தமும் அவர் உங்களை நடத்துவாராம். உங்கள் வெளிச்சம் இருளிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு உண்டாக்கி, உங்களுடைய அந்த இருள் மத்தியானத்தை போல வெளிச்சமாகும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் நம்மை அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறபடினாலே நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் நீ வற்றாத நீரூற்றை போல, ஒரு நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல இருக்கிறபடினாலே உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், குடியிருக்கும்படி பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவன், பாதைகளை துருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் தோன்றினவர்கள் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்களாம். தலைமுறை தலைமுறையா இருக்கிற அஸ்திபாரங்கள் மீது நாம் கட்டுவோமா? துறப்பானதை அடைக்கிறவர்கள் என்றும், குடியிருக்கும்படி பாதைகளை துருத்துகிறவர்கள் என்றும் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுமா? பிரியமானவர்களை, ஆண்டவர் நம்மை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளை குறித்து, தலைமுறைகளை குறித்து இந்த வேத பகுதியிலே நமக்கு சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் இல்லை. பிரியம், ஒரு வேளை நான் அநேக காரியங்களை நான் கேள்விப்படுகிற பொழுது, அநேகருடைய வாழ்க்கையின் காரியங்களை நான் கேள்விப்படுகிறது, ஊழியத்தின் பாதைகள் நான் பார்க்கிற காரியங்களை கேள்விப்படுகிறது பொழுது, அவங்க சொல்கிற அநேகர் ஜெபிக்க வருகிறவர்கள் சொல்லுகிற காரியம், எங்கள் வீட்டில் நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி தான், இன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போனோம் அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் அவங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மகிமையினாலே நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்குள்ளும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லுகிறதை ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் அவருடைய சந்ததி அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் உரியது. பிரியமானவர்களே, அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் வெட்கத்தோடு எல்லாவற்றிலும் குறைப்பட்டவர்களாய் தருத்த நிலைமையிலே வாழ்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வேத வாக்கின்படி அதுதான் அவருக்கு பிரியம். நானும் நீங்களும் ஒரு மகிமையில சாட்சி நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உயிருள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாய், அடையாளங்களாய் நானும் நீங்களும், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய பிள்ளைகளும் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். நானும் நீங்களும் எப்படி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா முதலாவதாய் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேத பகுதி அழகாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, அந்த வேத பகுதி ஆண்டவனை எனக்கு முன்பாய் கொண்டு வந்து, நீ இப்படியெல்லாம் மாறுகிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிற பொழுது, நான் உன்னுடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற்றுவேன் என்று சொல்லி ஆவியனோடு கூட இடைவிட துவங்கினார். அந்த 9வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியினிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள், ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் உங்களிடத்திலே என்னிடத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நுகத்தடியை முதலாவது நம்மிடத்திலிருந்து நாம் நீக்கி போட வேண்டும். நுகத்தடி அப்படின்னா என்ன பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம்
52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, தூசி உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடு. ஆண்டவர் சொல்லுகிறார், கழுத்தில் ஏதோ ஒரு கட்டு. ஒருவேளை நீங்க விவசாயிகளை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏர் உழுவாங்க, உழுகிற பொழுது 2 மாட்டு மேல மாடு கட்டியிருப்பாங்க, அந்த மாடு மேல ஒரு ஏர் வச்சிருப்பாங்க, அதனுடைய நுகம் அது மேல ஒரு பாரம் வைத்து அவர்கள் ஏர் விழுது கொண்டே போவார்கள். அதுதான் நுகம். அப்ப நம்முடைய கழுத்தில் ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு கட்டு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டுமா? அது மாத்திரமல்ல, இன்னும் நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகத்துக்கு நேராய் உங்க வேத பகுதி நீங்க திருப்புவீங்கன்னா, உபாகமம் 28வது அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைப்பட்டு பட்டியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து திருமட்டும் இருப்பு நுகத்தடிகளை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அப்ப இது ஒரு அடிமைத்தனம் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற நிமித்தமாய் நமக்குள்ளாய் வருகிற அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், சத்துருவின் கையிலே நம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நுகம். அந்த நுகத்திலிருந்து நாம் வெளியில் வர வேண்டுமாம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு அழகாய் எடுத்து காட்டுகிறது. இங்க அந்த வேத பகுதியை பார்ப்பீங்கன்னா, அந்த 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த பகுதி சொல்லுகிறது, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே பிரியமானவர்களே, சிலர் யூதாய் அந்த அந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்களுக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த பகுதி சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சில பேர் வந்து போதனை பண்ணுகிறார்கள், நீங்க மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று போதனை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி போதனை பண்ணினதை சீஷர்கள் எதிர்த்தார்கள். நீங்க பாருங்க, நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மிகுந்த தர்க்கம் உண்டான பொழுது ரொம்ப போராட்டம் வருது. எல்லாரும் விசுவாசிகள் தான், விசுவாசிகளுக்குள்ளே ஒரு போராட்டம். மோசே சொன்னது மாதிரி நம்ம விருத்த சேதனம் அடைய வேண்டும், அப்போதான் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு அழகான மீட்பை உண்டாக்கி விட்டார். எல்லாம் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அந்த பாரத்தை எல்லாம் உடைத்து விட்டு நமக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டாக்கி இருக்கிறார், ஒரு விடுதலையை உண்டாக்கி இருக்கிறார். ஆனா பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு பாரம்பரியம். அப்ப இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு காலத்திலே இருந்த அந்த முறைமைகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து விடுதலையோடு அவரை ஆராதிக்கும்படியான ஒரு மகிமை நமக்கு தந்திருக்கிற பொழுது, நாம் ஏதோ ஒரு பாரம்பரிய கட்டுகளுக்குள் இருந்து இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு பாரம்பரியத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுவும் ஒரு நுகம் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேச துவங்கினார். வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. அந்த வேத பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மிகுந்த தர்க்கம் உண்டான பொழுது பேதுரு எழுந்து நின்று அவர் பேசுகிறார். பேசி அவர் சொல்லுகிறார், அந்த 15ஆம் வசனம் அந்த நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இப்படி இருக்க அவர்கள் நம்முடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவருக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அவருடைய மரணத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதினாலே நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறாரே. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க கூடாது இந்த நுகத்தடியை நீங்கள் சீஷர்கள் மேல் வைக்கிறீர்கள் என்று சொல்லி பேதுரு அழகா இந்த சீஷர்கள் மத்தியிலே பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாரம்பரிய கட்டுகளுக்குள் இருக்கிறோம் நாம், அதிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஏதோ ஒரு கட்டு, அந்த கட்டுகளை உடைத்து விட்டு நானும் நீங்களும் எழுந்திரித்து வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனமாய் இருக்கலாம், ஒருவேளை நம்மால் விட முடியாத பழைய மனுஷனாய் பழைய பாவமாய் இருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த நுகத்தை நாம் முறித்து விட்டு எழுந்திரித்து வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, விரல் நீட்டுதல், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி நமக்குள் இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா?
அந்த குற்றப்படுத்துகிற ஆவி. நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் வேத பகுதியை திருப்புவீங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அங்கே பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் விலக்கின கனியை புசித்தார்கள், சர்ப்பம் சொன்னதுனால புசித்தார்கள். அப்போ அவங்க வெக்கப்பட்டு ஒழித்து கொண்டிருக்க ஆண்டவரை பாருங்க, பகலின் குளிர்ச்சான வேளையில வந்து அவங்க கூட வந்து உலாவுவார், அவங்களோட கூட உறவாடுவார், பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்றைக்கு ஆண்டவர் வருகிற பொழுது அவங்களை காணவில்லை. அப்ப ஆண்டவர் கூப்பிடுகிற பொழுது அவர்கள் ஒளித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னாங்க, நாங்கள் நிர்வாணியா இருப்பதினாலே வெட்கப்பட்டு ஒளித்து கொண்டிருக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த பழத்தை நான் விலக்கின பழத்தை ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு ஆதாமை குறித்து ஆதாம்கிட்ட கேட்கிற பொழுது பாருங்க, ஆதாம் சொல்லுகிறான், நீர் எனக்கு தந்த என் மனைவி, நீர் எனக்கு தந்தீரில்ல, அந்த ஸ்திரீ எனக்கு இதை கொடுத்தாள். அவளை குற்றப்படுத்துகிறது. அப்ப அவள்கிட்ட கேட்கிற பொழுது அவ சொல்லுகிறாள், இல்ல சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒரு காரியத்தை மற்றவர்கள் மீது குற்றப்படுத்தி நீங்க தான் காரணம். நீங்க தான் ஒருவேளை மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். பிள்ளைங்க சொல்லுவாங்க, அதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிய பிள்ளையே, நீ ஒருவேளை சொல்லலாம் அவங்க அம்மா தான் காரணம், அப்பா தான் காரணம், இல்லை என்னுடைய மனைவி தான் இதுக்கு காரணம், இல்லை என் கணவன் தான் காரணம். இப்படி மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் செய்கிற காரியங்களை நாம் நியாயப்படுத்துகிறோம் அல்லவா, மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த குற்றப்படுத்துகிற இந்த விரல் நீட்டுதலை, மற்றவர்களை நீட்டி பேசுகிற விரல் நீட்டி நீதான் என்று சொல்லுகிற காரியங்களை, நம்மை தாழ்த்தாதபடி மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியங்களை நம்மை விட்டு நாம் நீக்கிவிட வேண்டுமா? முதலாவது பிரியமான நுகத்தடியை நம் வீட்டு நம்ம அதிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். பாரம்பரியமான கட்டுகளாக இருக்கலாம், ஒருவேளை பாவ கட்டுகளாக இருக்கலாம், ஒருவேளை அடிமைத்தனத்தின் கட்டுகளாக இருக்கலாம். அதிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களை, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற விரல் நீட்டுதல் நமக்குள் இருக்கக்கூடாதாம். மூன்றாவதாய் வேதம் சொல்லுகிறது, நிபச்சொல்லை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டுமா? மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுகிற காரியம், மற்றவர்களை துக்கப்படுத்தும்படியாய், அவங்களை விசனப்படுத்தும்படியாய், இழிவுபடுத்தி பேசுகிற ஒரு காரியம் பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது. 2 சாமுவேல் புஸ்தகத்துக்கு நேராய் உங்க வேத பகுதியை திருப்புவீங்கன்னா அந்த 20ஆம் வசனம் 6ஆவது அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்காக திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்று தாவீது சொல்லுகிறார். மீகாள், தாவீதுடைய மனைவி மீகாள் அவனை இழிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எத்தனை தடவை மற்றவர்களை குற்றப்படுத்தி இருக்கிறோம், இழிவுபடுத்தி பேசி இருக்கிறோம், மற்றவர்களை இகழ்ச்சியாய் அற்பமாய் நினைத்திருக்கிறோம். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, நம்ம ஒருத்தர் கனமாய் என்ன வேண்டுமா? மற்றவர்களை பார்க்கிற பொழுது, ஒருவேளை என்னுடைய ஜென்ம சுபாவத்திலே என்னிடத்திலே அப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லை, மற்றவர்களை கனமாய் எண்ணுகிற சுபாவம் இல்லை, எனக்குள் ஒரு பெருமை இருக்கிறது, என்னால் எல்லாம் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவர் கனமுள்ளவர்களா என்ன வேணும்? மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரை கனமுள்ளவர்களா என்ன வேண்டும்? ஒரு மனைவி தன் கணவனை கனமுள்ளவர்களா என்ன வேணும்? ஒரு கணவன் ஒரு மனைவியை கனமுள்ளவளா என்ன வேணும்? பிரியமானவர்களே, அவங்க இடத்துல இருக்க நல்ல சுபாவங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளா இருக்கிற நிபச்சொல்லை நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, மீகாள் அந்த தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற பொழுது அதற்கு முன்பாக பலிகளை செலுத்தி ஆடி பாடி தன் முழு பலத்தோடு ஆடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தான். அதை பலகனி வழியாய் பார்த்து அந்த மீகாள் தனக்குள் ஒரு பெருமை, நான் ஒரு ராஜாவுடைய மகள், இந்த தாவீது ராஜா எப்படி இழிவான ஒரு நடந்து ஆடிக்கொண்டு இருக்கிறார், எல்லாருக்கும் மத்தியில் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லி அவனை நிந்தித்து அவமானப்படுத்தினார். பிரியமானவர்களே, அதனால பாருங்க, மீகாள் வேதம் சொல்லுகிறது, அவள் மரணமடைய நாள் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்ததான்.
வேதம் அழகாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்படி மற்றவர்களை நாம் இழிவுபடுத்துகிற பொழுது, மற்றவர்களை துக்கப்படுத்துகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையிலும் சாபம் கடந்து செல்லும் பிரியமானவர்களே. வேதத்தின் வழியாக உங்களை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். நிபச்சொல்லை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டுமா? அது மாத்திரமல்ல, 4வதாய் ஆவியானவரோடு வெளிப்படுத்தின வார்த்தை, பசி உள்ளிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது உன்னுடைய மத்தியானத்திலே வெளிச்சம் உண்டாகும், உன் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லும், உன் இருள் மத்தியானத்தை போல வெளிச்சமாய் மாறும். அதனால் நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த துக்கப்படுகிற ஜனங்களை, குறைவோடு பிரச்சனையோடு போராட்டங்களோடு இருக்கிற ஜனங்களை பார்க்கிற பொழுது அவர், வேதம் சொல்லுகிறது, மனதுருகினார். பாருங்க, மரியாள் அழுகிறாள். அழுகிறதை பார்த்தவுடனே அவருக்கு தெரியும், அந்த லாசருவை, அவருடைய சகோதரனாகிய லாசரு உயிரோடு எழுப்புவேன் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, அவள் அழுகிறதை பார்த்து மனதுருகினார், கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் கருணையின் சிகரம், கருணையின் கடல், அவர் இரக்கத்தின் சிகரம். பிரியமானவர்களே, அந்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இரக்க சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க வேத பகுதி வாசிச்சு பார்த்தீங்க, லூக்கா புஸ்தகத்து நேராய் உங்க வேத பகுதியை திருப்புவீங்க. லூக்கா புஸ்தகம் 16வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் அழகான ஊமைகளை பேசிக்கொண்டு வருகிற பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார், இந்த ஊமையை சொல்லுகிறார். பாருங்க, லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தருத்தன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தானாம். வேதம் சொல்லுகிறது 19ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒருவேளை இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாடகை வீடு. இந்த உலகத்தை நாம் நிரந்தரமாய் வாழப்போவதில்லை. பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு நாம் இந்த உலகத்துல என்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? வேளை நீங்க பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ்னால பரலோகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தை நீங்க சம்பாதித்திருக்கிற சொத்துக்களினாலே நீங்க பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தை நீங்கள் ஒருவேளை உயர்ந்த அதிகாரிகளாய் இருக்கீங்க அல்லவா, அதனால இந்த உலகத்திலே நீங்க எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கீங்க, அதனால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் வருகிற பொழுது நமக்கு முன்பாய் கொண்டு வர போகிறார். பிரியமானவர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? உடைய வாழ்க்கை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற, கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற, நான் விசுவாசி, நான் ஊழியம் செய்கிற ஒரு மகள், நான் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் அந்த சம்பிரமாய் தினமும் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருந்தான். பயங்கரமான ஒரு மகிமை, யோசித்துப்பாங்க, பயங்கரமான ஒரு மகிமைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வாசகருக்கு ஒரு லாசரு பிச்சைக்காரர் படுத்து கொண்டு, அவனுடைய மேலெல்லாம் ஒரே பருக்கள், நாய்கள் இந்த பருக்களை நக்கி கொண்டிருக்கிறது. அவன் சாப்பாட்டுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுகிற மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள ஆசையாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளிலே 2 பேரும் மரித்து போனார்கள். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே இருந்தான், அக்கினியிலே வேந்து கொண்டிருந்தான், தாகம் என்று தாகத்திலே திகைத்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி, லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இலைப்பாரி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இருக்க போகிறீர்கள். இன்றைக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். உங்களுடைய உள்ளத்திலே ஏவுகிறபடி ஆண்டவருக்காக நீ கொடுக்க பழகுங்கள். முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே தசம பாகத்தை எடுத்து வைத்து கொடுக்க பழகுங்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க துவங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், எப்படி ஆண்டவருக்காய் வாழணும், எப்படி நான் ஆண்டவருக்காய் கொடுக்கணும், ஏழைகளை விசாரிக்கிறவர்களாய் நீங்கள் வாழ்ந்து காட்டுகிற பொழுதுதான் அவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், எத்தனை பேர் இன்றைக்கு தருத்த நிலைமை நம்மை ஆண்டவர் சுகமாய் தங்கியிருக்க பண்ணியிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
வந்திருக்கிறார், மேன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார். இது போதும் என்று இருந்து விடாதபடிக்கு நம் அருகில் இருக்கிற ஏழைகளை, நாம் காண்கிற, நாம் கேட்கிற ஒவ்வொருடைய சிறுமையிலும் அவங்களுடைய நெருக்கத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வாசிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி. கொர்நேலியுவை குறித்து எழுதப்பட்ட 100க்கு அதிபதியா இருந்த கொர்நேலியு, வேதம் சொல்லுகிறது, மிகுந்த தான தருமங்களை செய்து கொண்டு வந்தார். எல்லாரோடு, வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாகவும் தான தர்மங்களை, மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். அதனால தான் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். வேதம் அழகாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை அவனுக்கு, அவனுக்கு வீட்டாருக்கும் ஆண்டவர் உண்டாக்கினதை பார்க்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே. தபித்தாள் என்கிற அந்த சீஷி மரித்து போனாள். மரித்து போனவளை கர்த்தர் பேதுருவை கொண்டு உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு காரணம் என்ன? அவருடைய தான தருமங்கள், அவள் மற்றவர்களுக்கு செய்த உபகாரங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு மகிமையான உயிர்த்தெழுதலை அவளுக்குள் உண்டாக்கினது. மரித்து போன அந்த தபித்தாள் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தாள். இன்றைக்கும் ஆண்டவர் மரித்து போன உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார். வனாந்தரமாக இருக்கிற உடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல மாற்றப் போகிறார். அப்படி ஆண்டவர் மாற்ற வேண்டுமானால் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிபச்சொலையும் விரட்டுதலையும் நுகத்தடிகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு வெளியில் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, பசியுள்ள ஆத்துமாக்களை திருப்தியாக்க வேண்டும், சிறுமைப்பட்ட ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் மாறுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளுக்கு கடந்து செல்லும். தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தை அழைக்கப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தரப்போகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை அப்படிப்பட்டவர்களாய் நிபச்சொல்லையும் விரலிட்டுதலையும் நுகத்தடியும் எங்களை விட்டு நீக்கி போடுகிற ஒரு பிள்ளைகளாய், அது மாத்திரமல்ல சிறுமைப்பட்டு ரட்சிக்கிறவர்களாய், அருமையாய் பசி உள்ள ஆத்துமாடத்தில் எங்கள் ஆத்துமாவை சாய்க்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இருந்த இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். ஏமன் லார்ட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏமன் அதை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு அவருக்கு முன்பாக நிற்கிற நீங்களும் நானும் நம்மை முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு கூட ஒப்புக் கொடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற மனாந்தரங்கள் மாறப்போகிறது, நெருக்கங்கள் மாறப்போகிறது, கண்ணீரை மாற்றப் போகிறேன் என்று ஆவியான என்னோடு கூட இடைபட துவங்கினார். அவர் உண்மையுள்ளவர், மாறாதவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வல்லமை, அந்த மகிமை ஏமன் லார்ட் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமை கடந்து வரப்போகிறது. வனாந்தரங்களை மாற்றுகிற வல்லமை, தடைகளை மாற்றுகிற வல்லமை, நெருக்கங்களை மாற்றுகிற வல்லமை, அவமானங்களை மாற்றுகிற வல்லமை, வழக்குகளை திருக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து வருகிறது நான் பார்க்கிறேன். ஓ இயேசுவை நாமத்தினாலே இப்பொழுது கடந்து வருகிறது. ஏமன் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ உன்னுடைய வனாந்தரம் மாறுகிறது. ஓ ஹல்லேலூயா. உன் வறட்சியை கர்த்தர் மாற்றுகிறார். ஏமன் உன் மீது இருக்கிற எல்லா நுகத்தடிகளை முறித்து போடுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே, தேவ வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே, தேவ கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளிலே ஜெபிக்கிற இந்த வேளையிலே அற்புதங்களை கர்த்தர் நடத்தி காட்டுகிறதற்காக, அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் புரட்டி போடுகிறதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஏமன் உம்முடைய வலதுகரம் அவருடைய வாழ்க்கையிலே பராக்கிரமம் செய்கிற கரமா இறங்கி வந்திருக்கிறபடியால் இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லும்படியாய் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஏமன் லார்ட் உமக்கு நன்றி. உன் குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாகும் என்ற வாக்கின்படி ஆண்டவரே
ஏமன் லார்ட், ஏமன் குறைவோடு இருக்கிற ஏமன் நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஏமன் லார்ட் உமக்கு நன்றி ஆண்டவரே. பலவீனத்தோடு கட்டுகளோடு போராட்டங்களோடு இருக்கிற ஜனங்களை இப்பொழுது கர்த்தர் விடுதலை பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஏமனை கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, என்னோடு இணைக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அவருடைய நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் வைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏமன் லார்ட் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவரே, என் தேசத்திலே ஆண்டவரே மூன்றாவது அலை வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, ஏமன் லார்ட் அரசாங்கம் எத்தனையோ ஆண்டவரே தகப்பனை முன் எச்சரிக்கை நடவடிக்கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு கடந்து வர அல்லேலூயா கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே என் தேசத்தை மூடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சேதம் வராதபடி ஆண்டவரே ராஜா உம்முடைய கிருபையினால் எங்க தேசத்தை நிரப்புங்க ஆண்டவரே. என் ஜனங்களை நிரப்புங்க. அல்லேலூயா. ஏமனுடைய கிருபை வல்லமையாய் வெளிப்படட்டும் இயேசையா. உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க தயவுக்காய் கெஞ்சுகிறோம். நீதி உள்ள நியாயாதி பெருடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சுகிறோம். இரக்கத்தினால் தேசத்தை மூடுங்க. விசேஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், உமக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஜனங்கள் இப்பொழுது நிரப்பப்படுவார்களாக. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கும் யாரை அணுகாதபடி குடும்பமாய் கர்த்தரை ஜனங்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அப்படின்னு செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளிலே ஆண்டவரே ராஜா அந்த வார்த்தைகளை என் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வார்த்தையின்படி ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்தும். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், எங்கள் கடமையை செய்திருக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 9443737466. Email ID: BethesdaPrayerGroup91@gmail.com.